ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விளாக் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பழைய வீட்டில் வச்சுருந்த முல்லைப்பூ செடி இங்கே கார்டனில் வச்சு ஒரு 4 to 5 மாதம் ஆகுது. சூப்பராக வந்து இப்போ பூக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 15 டேஸாக என்னால் லாங் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ண முடியல டியூ டு மை ஹெல்த் இஷ்யூஸ். தம்பி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சிவியராக வந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் சரியான மறுபடி கோல்டு ஃபீவர்னு உடம்பு சரியில்லாமையே தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி சாட்டர்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் வந்து மன்னிச்சிக்கோங்க. எப்போ முடியுமோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அப்பா அம்மா வந்து ஈவினிங் ஊர்லேருந்து வரதா இருந்தது. சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பூ பறிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்குறது தான் நானும் தீபி வந்து ரெடி ஆகிட்டோம். அத்தை வந்து ஒரு லாஸ்ட் 3 நாளாக பறித்த பூ தான் இது. 2 பேர்த்துக்கும் சரியாக இருந்தது. கட் பண்ணி வச்சுட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரீசெண்டாக ஹாமில்டன் பீச் பிராண்ட் வந்து நமக்கு ஏர் ஃப்ரையர் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிராண்ட் அமெரிக்காவில் இருக்க நம்பர் 1 ஸ்மால் கிச்சன் அப்ளையன்ஸ் பிராண்ட். பாஸ்ட் ஓவர் ஒரு 100 இயர்ஸாக இந்த பிராண்ட் அமெரிக்காவில் இருக்குது. இந்த பிராண்ட் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டுலேயுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் குக்கிங் தான். ஏர் ஃப்ரை, ரோஸ்ட், பேக்கரி, ஹீட் எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக 6.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த பேஸ்கெட் மட்டுமே 5.6 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது. உள்ளே வைக்க ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட்டை உள்ளே செட் பண்ணிவிட்டு மேலே எது வேணாலும் வச்சு நம்ம குக் பண்ணலாம். நான்ஸ்டிக் பேஸ்கெட் அப்படிங்கிறதுனால ஃபுட்டு வந்து குக் ஆகும்போது அதில் வந்து ஸ்டிக் ஆகாது. இதை வந்து ஒரு 3 kg சிக்கன் வரைக்குமே ரெடி பண்ணலாம். 4 to 6 people வரைக்குமே ஒரே டைமில் நம்ம குக் பண்ணிடலாம். இதில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே தான். காம்ப்ளிகேட்டான செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. யார் வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். 1 செகண்ட் பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது டெம்பரேச்சர் 80 to 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைமிங் நம்ம வந்து 60 மினிட்ஸ் வரைக்குமே டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனு பட்டன். நமக்கு என்ன செட்டிங் வேணுமோ அதில் வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் மீட், சிக்கன், ப்ரான், ஃபிஷ், அதுக்கப்புறம் பீஸா கூட வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெஜ்ஜீஸ் பேக் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம எந்த மோடில் சமைக்க போகிறோமோ அதில் வச்சுட்டு ஆன் கொடுத்துட்டோம்னா குக்காக ஸ்டார்ட் ஆயிரும். நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் தான் ஏர் ஃப்ரையரில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் காளான் ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரீசெண்டாக ஒரு லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ரெசிபி வந்து குயிக்காக ஷேர் பண்ணுறேன். லெக் பீஸ் எந்த பீஸாக இருந்தாலும் சரி நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு, காரம் எல்லாமே அதுக்குள்ளே நல்லா இறங்கும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும். இன்றைக்கி 2.5 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ், அதுக்கப்புறம் லெக் பீஸ் தந்தூரிக்கு எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி கடையில் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையானதுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குக்காகி வரும்போது சிக்கனுக்குள்ளே அந்த டேஸ்ட்டே வந்து இருக்காது. அதனால் உப்பு வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சிக்கனில் அந்த கீரெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயெல்லாம் நல்லா விரல் விட்டு மசாலா எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும், ஊறட்டும்.
அப்புறம் இந்த தந்தூரி சிக்கன் நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து மேலே லைட்டாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணுவோம். வெறும் பட்டராக வந்து அப்ளை பண்ணாமல் அது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 வரமிளகாயை இடிக்கல்ல இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வெறும் பட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணார். ஸோ சிக்கனும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரை பண்ண வச்சிடலாம். நான் அந்த பிளேட் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன் ஒவ்வொன்றா வந்து வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 பீசஸ் வச்சு ஏர் ஃப்ரை பண்ணேன். இந்த ஏர் ஃப்ரை பார்த்திங்கன்னா 1700 வாட்ஸ் மோட்டர் பவர். அதனால் சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகி வந்துடும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எடுத்து செட் பண்ணிவிட்டு நான் மோட் பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சேன். 180ல் 25 மினிட்ஸ் அதுவே செட் பண்ணிடுச்சு. நமக்கு தேவைப்பட்டால் டெம்பரேச்சர் டைமிங் எது வேணாலும் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். பவர் பட்டனை டச் பண்ணோம்னா குக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். லிட்டில் டு நோ ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எண்ணெயே இல்லாமல் லைட்டாக எண்ணெய் விட்டு சமைக்கிறது. டயட் இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது எப்படி ஒரு கிறிஸ்பியான அவுட் லேயரோட ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டோடு நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் கொஞ்சமாக பட்டர் விட்டு இல்லைன்னா பட்டரே இல்லாமல் அதே டேஸ்ட்டை அப்படியே வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சிக்கனை திருப்பி வச்சு லைட்டாக பட்டர் தடவி வச்சிட போகிறேன். ஜஸ்ட்டு புல் அவுட் பண்ணோம்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணமோ அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து குக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான், 25 மினிட்ஸில் சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரியலி இம்ப்ரெஸ்ட். கடையில் வாங்கும் போது சிக்கன் தந்தூரி எப்படி கிறிஸ்பியான ஒரு அவுட் லேயரோடு இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சமாக பட்டர் விட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சைட் சிக்கன் இன்னொரு பேட்ச் வச்சுட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா காளான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அத்தை, அம்மா, தீபி எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி குக் பண்ணி மட்டும் நான் வச்சேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டின்னர் மெனு ரெடி. சிக்கன் தந்தூரி வித் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் தந்தூரிக்கு மைனேஸும் பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மைனேஸ், கொஞ்சம் ஆனியன், லெமன் இதெல்லாம் வச்சு அப்பா, அத்தை, மாமா, அம்மானு எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணியாச்சு. எல்லாருமே டின்னர் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சண்டே எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சண்டே நைட் வந்து அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தோசைக்கு மட்டும் மாவு தனியாக அரைச்சி வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வந்து சேர்த்து அரைச்சி சூப்பராக வந்திருந்தது. ஸோ டீட்டெயில்டாக அளவுகளோட ஷேர் பண்ணுறேன். ஒரே டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வந்து உளுந்து, 1/4 டம்ளர் அவல். முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி ஜவ்வரிசி தான். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு நல்லா கழிஞ்சு ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சிட போகிறேன். ஸோ ரீசெண்டாக ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, என்ன ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க, சில்கியாக ஷைனியாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா கேட்டிருந்தீங்க. சில்கியாக ஷைனியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஜெனட்டிக்ஸ். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக ஷைனியாக இருக்கும். எனக்கும் தம்பிக்கும் அதனால் அப்படியே இருக்குது. பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினா அதுவுமே ஃப்ரிஸி ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. வாரத்தில் 3 to 4 நாள் நல்லா எண்ணெய் வச்சு கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பேக் போடுவேன். இதெல்லாம் ரொட்டீனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால முடி வந்து எனக்கு நல்லாயிருக்கு. அப்பப்போ வந்து பேக் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அன்றைக்கி ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பழைய வீட்டில் இருந்தேன்னா சாமி கும்பிட்டு அப்புறம் மாவு வந்து அரைக்க போட்டுட்டேன்.
இன்னுமே நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது உங்கள் பழைய வீடு என்னாச்சு, அங்கே போகிறது இல்லையா, கொடுத்துட்டீங்களா அப்படின்லாம் வேற கேட்குறீங்க. நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் குக்கிங் பண்ணுறோம். இந்த வீட்டில் குக்கிங் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா அத்தை மாமா அங்கே இருக்கிறனால மாடுக்கண்ணை பார்த்துக்கணுன்னு அங்கேயே சமைச்சு வச்சுட்டு நாங்களும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். நைட்டு தூங்குறக்கு மற்றபடி எல்லா வேலையுமே இந்த வீட்டில் தான். ஸோ 2 வீட்லேயுமே வந்து எல்லாருமே இருக்கோம். அதிகமாக குக்கிங் காமிக்கிறனால அந்த வீட்டை தான் காமிக்க முடியுது, இதை வந்து காமிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாமி கும்பிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணிலாம் வந்து காமிச்சிட்டு அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு விட்டேன். அம்மாவுக்கு வந்து நான் இப்போது அல்ட்ரா வாங்கி கொடுத்தேன், சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த அம்மா கிரைண்டரே எனக்கு நல்லா ஒர்க் ஆகுதா, ஸோ ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ வரைக்குமே அம்மா கிரைண்டர் கவர்மெண்ட்டில் கொடுத்த கிரைண்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 டம்ளர் அப்படிங்கிறனால ஒரே டைம்லேயே எல்லாமே வந்து போட்டுட்டு எல்லாமே ஒன்றா தானே ஊற வச்சுருந்தோம், அதனால் ஒன்றா போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா வடித்த சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக வரும். நம்ம தோசை இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து குயிக்காக வந்து நான் மேரேஜுக்கு போட்டிருந்த ப்ளவுஸோட ஆரி ஒர்க் டிசைன் ஸ்டிச் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்னோடது ரிசப்ஷன் அண்டு மேரேஜ் அன்னைக்கு காலையில் போட்டிருந்தது, அண்டு பிரைடோடது அபியோட ரிசப்ஷன் அண்டு மேரேஜ் ப்ளவுஸ், பாப்பாவோட ஹாஃப் சாரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்யாஸ் டிசைன்ட்ட கொடுத்தா வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அங்கே கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து எனக்கு செட்டாக இருந்தாலும் அவங்ககிட்டே தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். அபிக்குமே நிச்சயத்துக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்தது, ஃபிட்டிங்கும் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் அவளும் வந்து மேரேஜுக்கு அங்கே தான் கொடுத்துருந்தா. ஃபர்ஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணதே தீபிக்கு தான், அதனால் அவளுக்கும் அங்கே சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஹாஃப் சாரி பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் சாரீ எடுத்து அந்த ஹாஃப் சாரியை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணது. ஹாஃப் சாரி வந்து மேலே போட்டிருக்க தாவணி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்தது. ஸோ அவளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். அண்ட் இதோட ஒர்க்கு வித் ப்ரைஸோட எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் வந்து குயிக்காக ஷேர் பண்ணுறேன். நான் ரிசப்ஷனுக்கு போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஆரஞ்சு இந்த சாரீ தான். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு மண்டபத்தில் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்லேயுமே நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கேட்டது ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஆரி ஒர்க், ஹெவியாக கிராண்டாக வேண்டான்னு வந்து நான் சொல்லிட்டேன். அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பீட்ஸ் அப்புறம் அந்த ஜமிக்கி வச்சு ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியான ஃப்ளாரோட எண்டு இருக்க மாதிரி கர்வ்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. நடுவில் இந்த மாதிரி அங்கங்கே பீட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜரி வந்தது, அதனால் அந்த ஜரிவே ஃபுல்லாக கொடுத்து லைட்டான பஃப் வச்சு அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நெக்கு கொடுத்துருந்தா ஆரி ஒர்க்கே கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரவுண்ட் நெக் தான், பின்னாடி கொடுத்துருந்த ஒர்க்கே தான் முன்னாடி. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரிசப்ஷன் ப்ளவுஸோட ஒர்க்கு. அடுத்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் கட்டியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் க்ரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் சாரீ. நான் அவங்க சாய்ஸ்லேயே விட்டுட்டேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ரெடி பண்ணி கொடுங்கன்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி ஒரு கட் வச்சு அதில் நெட்டில் ஜர்தோசி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க, த்ரெட் அண்ட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி. அண்டு ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெட் தான், கிளாத் வந்து கொடுக்கல. நெட்லேயே மறுபடியும் அதே ஜர்தோசி ஒர்க் வந்து கைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பார்க்குறக்கும் லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபியோட ரிசப்ஷன் சாரியோட ப்ளவுஸ். அவர் 2 ப்ளவுஸுமே கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான் வந்து பண்ணியிருந்தா, நிச்சயத்துக்கே சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு. பின்னாடி வந்து வி நெக் கொடுத்து ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக அவள் எப்படி வந்து பிக்சர் அனுப்புனாலோ அப்படியே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வி நெக் அண்ட் நாட் கொடுத்துருந்தாங்க. சென்டரில் சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன் அண்ட் ஹேண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. தென் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலான ரவுண்ட் நெக் கொடுத்து சென்டரில் சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அதே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ப்ளவுஸ். ஐ திங்க் இது ஒரு பாட் நெக் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கர்வ்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயுமே ஜமிக்கி அண்டு பீட் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கை தான். கையில் நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்து
கீழே வந்து அந்த தொங்குற மாதிரி பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த முகூர்த்தம் லுக்கில் பேக் சைடில் அவள் போஸோட இந்த ப்ளவுஸை வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இந்த பீட்ஸுமே வந்து அவளோட அந்த லுக்குக்கு வந்து நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா தீபியோட ஹாஃப் சாரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாரீ தான். ஸோ சாரீலேயே வந்து ஃபுல்லாக ஸ்கர்ட்டாக வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற லென்த் வச்சு உள்ள லைனிங் அண்ட் இந்த கேன் வச்சுருக்கோம். கேன் வைக்கும்போது ஸ்கர்ட் வந்து நல்லா வந்து அந்த புஃப்னு தெரியும், அதுக்காக வச்சுருந்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாரீ தான். இந்த சாரியோட ப்ளவுஸே அவளுக்கு வந்து நாங்கள் க்ராப் டாப் மாதிரி வந்து கன்வெர்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவளோட க்ராப் டாப், போட் நெக் மாடல் அண்ட் பேக்கில் வந்து ஹூக் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரியில் வந்து அதான் மேலே போடுற தாவணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் வருது. இதுவும் வந்து ஒர்க்காக இருந்தால் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸே இந்த மாதிரி போட் நெக் வச்சு சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தாவணி. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சிந்தட்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல மடிப்பு வந்து அழகாக வந்து நின்றுக்கும். ஸோ இதோட பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக ஒர்க் இருக்க மாதிரி வந்து பார்த்து வாங்கியிருந்தோம். நடுவில் குட்டி குட்டி டிசைன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கலர் வந்து வச்சு பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, இன்னொன்று வந்து இந்த க்ரீன். ஸ்கர்ட் ஃபுல்லாகவே பிங்க் நிறைய வரனால க்ரீன் வந்து நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் சூஸ் பண்ண மாதிரியே சூப்பராக வந்து இருந்தது அவளுக்கு அவுட்ஃபிட். அவளோட அட்டை இருக்க அவளோட லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து ரொம்ப அழகாக இருந்தா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சுமையாஸ் டிசைன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தாவணியுமே அவங்களே தான் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஜஸ்ட் சாரியை மட்டும் கொரியர் பண்ண அவங்களே எல்லாமே கன்வெர்ட் பண்ணி இந்த தாவணியை எடுத்து எனக்கு அப்படியே வந்து கொரியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையாகவே வந்து எனக்கு மேரேஜில் எல்லாத்தோட ப்ளவுஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எங்களது மட்டும்தான் எங்கிட்ட இருந்தது. ஸ்னேகாவுமே பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட கசின், எங்கள் மாமா பொண்ணு, அவனுமே அவங்ககிட்ட கொடுத்து தான் வந்து 2 சாரிக்குமே ரிசப்ஷன் அண்ட் மார்னிங் 2க்குமே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தா. ஸோ எப்பயாவது அவள் ப்ளவுஸ் கிடச்சிதுன்னா அதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் எங்களோடதெல்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. அந்த இட்லி தோசை மாவு பதத்துக்கே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் தான் தோசை ஊற்றிருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் குக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் அப்படி இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பையும் மறந்துடாதீங்க. அந்த ப்ரௌன் கலர் அப்புறம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு ரீசன். கல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து ஒரு டிப். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றுங்க. நான் திருப்பி போட மாட்டேன். கடலெண்ணெய் இல்லை நெய் வந்து விட்டு மூடி வச்சு 1 சைடு அப்படியே வேக வச்சு எடுத்தேன்னா தோசை சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். கார சட்னி ரெசிபி கூட ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நைட் டின்னர் வந்து சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். லேகன் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டான். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் for watching. Bye bye.